வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் நீ எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? p by q power 1 minus 3x equal to q by b power 1 by 2 பண்ணி x இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க p by q இருக்கு, q by b இருக்கு. நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னா அடிமானம் சமமா இருந்தா மேல உள்ளதும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க பாருங்க அடிமானம் வந்து என்னது டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா இதை மாத்தணும் அப்படின்னா அடிமானம் சேம் ஆயிடுமா? சோ இப்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா p by q பவர் 1 minus 3x இருக்கு. இதை நம்ம அப்படி தலைகீழா போடணும். p by q அப்படின்னு நம்ம எழுதும்போது இதோட அடையாளம் வந்து சிம்பிள் வந்து சேர்ந்து மைனஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு வரும். இப்ப இது ரெண்டு இப்ப சேமா இருக்கா? இது ரெண்டு சேமா இருந்தா மேல உள்ளதும் சேமா இருக்குன்னு தானே அர்த்தம். சோ அதன்படி பார்க்கும்போது 1 மைனஸ் 3x equal to minus 1 by 2 அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. சோ அப்படிங்கும்போது இந்த 3x மட்டும் நம்ம வச்சுட்டு இந்த 1 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 1 by 2 இந்த பிளஸ் 1 இருக்கு அங்கு மைனஸ் 1 அப்படின்னு மாறுமா? அப்ப எல்சிஎம் எடுத்தோம்னா என்னது? 2 மைனஸ் 2 மைனஸ் 2 சரி மைனஸ் 1 வருதுங்க. சோ இப்போ 1 இங்க எல்சிஎம் இங்க பெருக்கும்போது மைனஸ் 2 அப்ப கூட்டும்போது என்ன வருது? மைனஸ் 3 by 2 அப்படின்னு வரும். இப்போ 3x ஈக்குவல் டு மைனஸ் 3 by 2 அப்படின்னு இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் விட்டோம் பாருங்க. அப்ப என்ன செய்வோம்? ஒரு மைனஸுக்கு ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு? 3x ஈக்குவல் டு 3 by 2 இருக்கு. இந்த x ஈக்குவல் டு 3 by 2 இந்த 3 விசில் தான் இங்க வரும். 3 கேன்சல் ஆகி x ஈக்குவல் டு 1 by 2 அப்படின்னு தான் என்னது நம்மளுக்கு ஆன்சரா வரும். இதான் வந்து நம்மளுக்கான எக்ஸோட வேல்யூ. தேங்க்யூ.